நான் உடனே உங்ககிட்ட பேச வரல, எங்க மாமியார் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவங்க கிட்ட அவங்க இறக்க குணம் படிச்சவங்க, அவங்க உன்னைய மாதிரி அவங்க கொடூரக்காரி கிடையாது. வெளியில இருக்காங்க, சித்திர ஒழுங்கா போயிடு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அத்தா இப்ப மோசமான வார்த்தை, உங்க பொண்ணு தான். நான் இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். நீங்க கண்ணு தெரியாம நீங்க வந்து இருந்தீங்கல்ல, அப்ப உங்க பீரோல திறந்து தோடு, கம்மல், செயின் இதெல்லாமே ஆட்டையை போட்டா அத்தா. என்ன சொல்றீங்க? நான் அதுல எனக்கு பங்கு கொடுத்தா, ஆனா அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அத்தா. இனிமேல் எனக்கு வந்து பங்கு வேணாம். ஏன்னா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை. நான் சரண்டர் ஆயிடுறேன் அத்தை, உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிடுறேன். ஆனா இவ வரா பாருங்க. என்ன இன்னும் அனுப்பி அவன நீ ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உன்னதான் துரத்தணும். ஏன் அவ முதல் வெளியே போட்ட, நீங்க வாங்க உள்ள. மம்மியும் நீயே, டாடியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. மா என்ன இந்த பக்கம்? என்னடா சாரிடி. என்ன சாரி பூரின்ட்டு? அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். மாதிரி ஓவரா திமிரு காட்டுற, உங்க வீடுனால பண்ற. இதே எங்க வீட்டா இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணா நீ ஒத்துப்பியா? நீங்க பண்ணா பாப்பா நீ அப்படியே அச்சு துரத்துறீங்க ஆத்தாள மகளும் சேர்ந்துக்கிட்டு. அவ்வளவு திமிரா உங்களுக்கு? காலைல சார் எங்க போனீங்க? எங்கேயும் போல. வசூலாச்சா? அதா ரொம்ப நக்கல் பண்ணாத ராதா, உங்க வீடுன்றனால பசிக்குது ராதா, எனக்கு மயக்கமா வருது. காசு கூட இல்லடி கையில. அசிங்கமா எல்லாம் பகுதிக்காரங்களாம் பாக்குறாங்க பாரு. வீட்டு மரும்புள்ள இப்படி வெளியே நிக்க வச்சு பேசலாமா ராதா? இது இந்த வீடு உனக்கு நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நீ அங்க வந்தாகணும் நம்ம வீட்டுக்கு. நான் உடனே உங்ககிட்ட பேச வரல, எங்க மாமியார் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவங்க கிட்ட அவங்க இறக்க குணம் படிச்சவங்க, அவங்க உன்னைய மாதிரி அவங்க கொடூரக்காரி கிடையாது. வெளியில இருக்காங்க, சித்திர ஒழுங்கா போயிடு. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். ராதா ஏன் ராதா அப்படி பண்ற? உனக்கே வந்து பாவமால என்ன பார்த்தா? எங்க பாரு மூஞ்ச பாரு பாரு. ராதா ப்ளீஸ் தண்ணியாவது கூட்டு, தாக எடுக்குது எனக்கு. நான் இனிமேல் சத்தியமா உங்களுக்கு யாரையும் கலாய்க்க மாட்டேன். உங்க குடும்பத்துல இருந்து யாரும் கலாய்க்க மாட்டேன். தண்ணி நானா சரகா கேட்டேன், குடிக்க தண்ணி கேட்டேன். சரி சாரி ராதா, வாய் வர சும்மா இருக்க மாட்டேன் ராதா. இனிமேல் பேச மாட்டேன் ராதா, ப்ளீஸ் ராதா. நீ மன்னிக்கலாம் வேணாம், உள்ள விடு. என்ன விட முடியாது, செம்ம காண்டில் இருக்கீங்க போல என் மேல. ஆமா ஆமா. அத்தை யாருக்கு யார் அத்தை? நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்ன நீனும் வந்து உன்னை துரத்தி விட சொல்லிட்டா வீட்டை விட்டு? நீ பண்ணதெல்லாம் சொல்லிட்டா, நீ திரும்பிங்க பீரோ திறந்து. யார துரத்த போறாங்க பாப்பா. அத்தை அத்தை எங்க வந்த நீ? அத்தை சாரி. எதுக்கு வந்த நீ? கிளம்பு. அத்தை சாரி. அத்தை எதுக்கு சாரி பூரி? நீ கிளம்பு. அத்தை நான் உங்களுக்கு காலையிலே உன்னை அச்சு துரத்த நல்லா. எதுக்கு வந்த இப்ப நீ? இந்த அசிங்க தேவையா உனக்கு? ஏய் நீ வாயை மூடு, நான் அவங்க பேசிக்கிறேன். எதுக்கு வந்த இங்க திரும்ப? கிளம்பு நீ. அத்தை நான் உங்க மரும்புள்ள அத்தை, உங்க மூத்த மகளை கட்டியிருக்கேன் நான். என்னை எப்போ வீட்டை விட்டு துரத்துறீங்களே? நான் அதை தெரியாம காஸ்ட் அத்தை. சத்தியமா நான் வந்து உங்க காமெடி தான் அத்தை பண்ண உங்ககிட்ட. நான் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கு தெரியுமா அத்தை? எனக்கு அதான் நீ கொஞ்சம் நேரம் கம்முன்னு ராதா, மூடிக்கிட்டு உன் வாயை பொத்தி நீ உள்ள போ. சரி சரி தப்புதான் ராதா. அத்தை பசிக்குது அத்தை, காலும் சாப்பிடல அத்தை, கையில காசு கூட இல்ல அத்தை. தண்ணியா கொடுங்க அத்தை, தாக எடுங்க அத்தை, வெளில அத்தை. அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பு. ராதா அத்தையே ஒத்துக்கிட்டாங்கல்ல. யார் ஒத்துக்கிட்டா? அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பு. நாய்க்கு எடுத்து வச்சிருந்தல அந்த சோதரத்துக்கு மூஞ்சில கொட்டு. ராதா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் ஆகுது. 1000 தான் இருந்தாலும் அவன் இந்த வீட்டு மூத்த மருமகன். பசின்னு வந்து நிக்கிறான், வெளிய நிக்க வச்சு பேசுற, கூட்டு உள்ள உட்கார வச்சு பேசுற. கூப்பிட முடியாது. நீயே அத்தை நீங்க அத்தை நீங்க முக அத்தை அத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களா பாக்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா பாக்குறேன். உள்ளே வந்து பேசுறேன் அத்தை. அவனை உள்ள சேர்க்காத.
யாரு கிட்ட நீ உள்ள வரன்ற ராதா உள்ளல நீ வரவே ராதா ராதா அத்தை என்ன அத்தை நானே கேக்குறேன் அத்தை தப்பு பண்ணதா கூட இருக்கட்டும் ராதா. அவன் பசின்னு வந்து நிக்கிறப்பா நல்லா இருக்கா இது? கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றதே இல்லையா? பரவாயில்ல விடு. நடு ரோட்ல உட்கார சொன்ன பிச்சை எடுக்க வச்சானே அப்புறம் உனக்கு புத்தி வருதா பாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மறக்க முடியல. என்ன பண்றது? சரி என்ன இங்க இருந்துறியா டைவர்ஸ் பண்ணிடலாமா சொல்லு. நீ என்ன சொல்றத? நானே என்ன அத்தை உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கிறீங்களா அத்தை? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கறியா? அவன் மறந்துட்டியா நீ? மறந்துட்டல பசின்னு வந்து தெருவுல நிக்கிறான். பசிக்குதா? இந்த எங்க அம்மா காலைல காக்காக்கு தான் வச்சாங்க, அது சாப்பிட பிடிக்கலையா, அதனால நீ சாப்பிடுந்தா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சும்மா இப்ப ஒரு அளவுக்கு அவனாலாம் நீ மன்னிக்க, யார வேணா மன்னிச்சிரு, அவனை மன்னிக்காதன்ட்ட. பசி பாரு கேக்குறாடி. அவனுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? அவனா பசி நல்லா 3 வேளை முக்க கொட்டிட்டு இருப்பான். அத்தை நான் உள்ளேயாவது விடுங்க அத்தை, நான் உள்ளேயாவது பாவமா இருக்குடி. உள்ள வர சொல்றீ அத்தை சொல்லுங்க அத்தை. நீ வாங்க. என்னது அத்தை சொத்தன்ட்டு எங்க அம்மாவை காக்கா பிடிக்கிறதுலயே உனக்கு வேலையா போச்சா? என்ன நினைச்சிட்டு வந்த? யாரு கேட்டு நீ உள்ள வர? அவன் பண்ண தப்பு உணர்ந்து வந்திருக்கான். விடு. யார் அவன் உணர்ந்தானா? வந்துங்க நக்க நக்கலா பேசிட்டு இருக்கான். நான் எங்கடி நக்க நக்கலா பேசுனேன்? பசின்னு நம்ம வீட்டை தேடி தான் வந்தான், எங்கேயும் போல அவன். அத்தை நீங்க உடனே பாருங்க அத்தை, நான் காலைல இருந்து பசியில எனக்கு மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்தா அத்தை. தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க அத்தை. சத்தியமா நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அத்தை, மன்னிச்சிருங்க. அப்போ முதல்ல ஒரு வாய் சோறு தான் அத்தை கேட்டேன் நானு. கம்பின்னு பேசுறானா ஏதோ ஒரு காரியத்தோட தான் வரான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவனை மட்டும் நீ மன்னிக்காத. நல்லா அவனுக்கு எடுத்து கொடு. என்ன அதை எடுத்து கொடு? அவன் பசின்னு வந்து நிக்கிறான்டி. ஏன் ராதா அப்படி பண்ற? அவங்களே விட்டால நீ விட மாட்ட போல இருக்கு. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாமே. பெத்து தாயை கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வச்சல்ல, உனக்கு உள்ள சேர்க்காத அவனை. அத்தை நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இல்ல அத்தை நான் உங்ககிட்ட இப்ப எல்லா உண்மையும் சொல்லணும் அத்தை. ஆனா பொய் சொல்ல அத்தை, நான் உண்மையை பேசுறேன் உங்ககிட்ட. இங்க பாருங்க, நீங்க அவங்க மாமா இருக்காரா? இல்ல அவர் காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போயிட்டாரா? அத்தை இப்ப மோசமான வார்த்தை. உங்க பொண்ணு தான், நான் இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். நீங்க கண்ணு தெரியாம நீங்க வந்து இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. அப்ப உங்க பீரோல திறந்து தோடு கம்மல் செயின் இதெல்லாமே ஆட்டையை போட்டா அத்தை. என்ன சொல்றீங்க? நான் அதுல எனக்கு பங்கு கொடுத்தா, ஆனா அதை நான் திருப்பி கொடுத்துறேன் அத்தை. இனிமேல் எனக்கு வந்து பங்கு வேணாம். ஏன்னா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அத்தை. நான் சரண்டர் ஆயிடுறேன் அத்தை உங்ககிட்ட, நான் சரண்டர் ஆயிடுறேன். ஆனா இவ வரா பாருங்க. என்ன இன்னும் அனுப்பி அவனை நீ ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உன்னதான் துரத்தணும். ஏன் என் நகை எல்லாத்தையும் எடுத்தியா நீ? செயின் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? இவன் சொன்னானா? அவன் உண்மையை ஒத்துக்கிட்டு கொடுத்ததெல்லாம் மறுபடியும் என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். ஆனா நீ தான் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. நான் ஆள் கொஞ்சம் இப்படி மறைஞ்ச உடனே அப்படியே எங்க அம்மாவை காக்கா பிடிக்கிறியா? காக்கா பிடிக்கிறியாவா? அம்மா நான் எதுக்குமா எடுக்கணும் அதெல்லாம்? எனக்கு தான் நீ வாங்கி வச்சிருக்க. உனக்கு தான் வாங்கி வச்சிருந்தா அதுக்கு நான் கண்ணு தெரியாதப்ப எடுப்பியா நீ? நான் என்ன சொன்னேன்? ஏய் என்ன சொன்னேன் எங்க அம்மாட்ட? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாண்ணா? உண்மையா சொன்னேன். நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன். உண்மையா என்கிட்ட சொன்னியா நீ? எடுத்ததே அவன் தான், என்ன வந்து உங்ககிட்ட பார்த்து விடுறானா? சத்தியமா நான் இல்ல அத்தை. அத்தை என்ன பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு நீங்க தான் அத்தை. நான் உண்மையா சொல்றேன் அத்தை. உங்க மேல சத்தியமா நான் அத்தை. எதுக்கு ராதா சொந்த வீட்டுல திருடுற கொடுத்துடுறாதா? அபாண்டமா நடிச்சு அத்தை இப்ப சொல்லுங்க, இந்த வீட்டுல நான் இருக்கணுமா அவ இருக்கணுமா? அவ முதல் வெளியே போட்ட, நீங்க வாங்க உள்ள. அவன் பேச்ச கேட்டு என்ன வெளியே போக சொல்ற? அவன் எடுத்ததுனால நீ என்கிட்ட சொன்னியா நீ இது வரைக்கும்? அவன் தான் உண்மையை ஒத்துக்கணும். உண்மையா ஒத்துக்கணும். அவளை தொட்டு விடுங்க அத்தை. அவளை கிளம்புடி. இனிமே உன்னை வச்சுன்னு இருக்குது இல்ல. நீ போங்க மாப்பிள்ள உள்ள. நீ கிளம்பு. எவ்வளவு ஏமாத்திருக்கீங்க எனக்கு கண்ணு தெரியலன்ட்டு. போ நீ கிளம்பு. சிரிக்கிறான் பாருமா, அம்மா சிரிக்கிறான் பாரு. சிரிக்கிறான் பாரு. இல்ல அத்தை. அவன் சிரிக்கிறானா? டக்குனு பாரு சொன்னா. டக்குனு பாக்குறாங்க. ஏன்னா இப்படி என்ன போய் வீட்டு அங்க போய் சிரிக்கிறான் பாரு. பாரு சொன்னோன்னு திரும்பி பாரு முட்டா பயல. யாரடா திட்டா? உன்ன தானே சொன்ன கூமுட்டேன். அங்க பாரு அழுகுறான். அவன் பார்க்க மாட்டியா? இதான் உன் டக்குடா. நான் சொன்னோன்னு தான் திரும்பி பாக்குறா. அவளையே தான் பார்த்து பேசணும். அப்போ எப்படி நடிக்கிறான் தெரியுமா? என்ன போய் வீட்டு விட்டு துரத்துறியா? பொண்ணா அத்தை விடுங்க அத்தை. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு அத்தை. அவன் என் ஒய்ஃப் வேற. உங்களுக்கு ஒண்ணா உங்களுக்கு பொண்ணு வந்து இல்லாம போலாம். அவன் என் பொண்டாட்டி அத்தை. வாடா வாடா வா உள்ள வாடி. போயிடுறா. வாடா தங்க நீ வா. உன்னை இந்த குளத்துல நான் பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. வா கொஞ்சம் உள்ள போன அதுக்குள்ள உன்னை மாத்திட்டானா? அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு மாப்பிள்ள. அடேங்கப்பா உலக மகா நடிப்புடா சாமி. ஓடி அவன் நல்லவன். நீ நல்லா வருவ.
நல்ல பாம்பு மாதிரி ஆனா நீ போ முதல்ல போய் அவனுக்கு சோதப்படு போடுற பெரிய கல்ல தூக்கி தலையில ஆமா உன் தள்ள